வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் 2 ஜிப்பை யூஸ் பண்ணி 5 பேக்கெட் உள்ள ஒரு அழகான மடிப்பு மாடல் போஸ் ஒன்று தைக்க போகிறோம். ஓகேவா? ரைட். முதல்ல உள் பேக்கெட் எப்படி தைக்கலாங்கிறத பார்த்துடலாம். உள் பேக்கெட் தைக்கிறதுக்கு 9 அங்குலத்துக்கு 5 அங்குலம் அளவுள்ள 2 லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுட்டு மைய அளவுள்ள ஒரு ஜிப்போடு எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் பிட்டு போடுறதுக்கு சின்ன பிட்டு கிளாத் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல உள் பேக்கெட் வச்சுக்கலாம். கிளாத் எடுத்து இதோட நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இங்கே வரைக்கும் ஸ்டிச்சஸ். கூட ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஜிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஜிப்புள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீத பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஜிப்போட பின்பக்கமாக கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட மைய பகுதியை பின்பாகத்தில் மைய பகுதியை சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி வச்சிடலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்து 2 மடக்கி அதோட மைய பகுதியில் ஒரு கட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஜிப்போட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மைய பகுதியை இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். வச்சு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று போட்டுடலாம். எக்ஸஸாக இருக்க பிட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட். இப்போது இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் இந்த ராங் சைடை திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இதையும் திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அமுக்கு தையல். இப்போது 2 பக்கமும் அமுக்கடி போட்டு முடிச்சிட்டோம். இந்த இதை அப்படியே இங்கே பிடிச்சிக்கலாம். நல்ல பக்கத்துலேயும் ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இல்லை எவ்வளோ டிப்பில் போடணுமோ அவ்வளோ டிப்பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பி வச்சு நல்ல பக்கத்தில் ரைட் சைட்லேயே தான் தையல் போட்டுட்ருக்கோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ரைட்டுமா. இப்போ நம்மளோட உள் பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. அடிபாகம் அப்படியே இருக்கட்டும். ரைட். இப்போது மெயின் பார்ட் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 9 அங்குலத்துக்கு 13 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பரில் பேட்டர்ன் எடுத்து வச்சிடலாம். இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அந்த கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். கிளாத் வந்து பர்ஃபெக்டாக இதே அளவில் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் நூல் அளவு சுற்றியும் கூடுதலாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணி போட்டுடலாம். ஜிப்பு வந்து 2 பக்கம் தையலுக்கு இடம் விட்டுலாம். தையலுக்கு இடம் விட்டு மைய அளவுள்ள ஜிப் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் விட்டு போட்டு மூட்டி வச்சுக்கலாம். இந்த கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். கிளாத்தை கால்குலேட் பண்ணாமல் ஜிப்பை 2 மடக்கி ஜிப்போட பின்பக்கத்தில் சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பக்கமும் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டனை 2 மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு அரை அங்குலம் 1/2 இன்ச் அரை அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கர்வ் கொடுக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போது போஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு அங்குலம்
மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டு எடுத்துடலாம். அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதோட ஜிப்பை வச்சு இந்த பாகத்தை இந்த இடத்துல வச்சு இந்த பாகத்தை இந்த பக்கத்தில் வச்சு தையல் போட்டு எடுத்தேன். கிளாத்தை ரெண்டாக மடக்கி அதோட மையப்பகுதியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஜிப்போட பின்பகுதியில் மையப்பகுதி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை இதோட சென்டர் பார்ட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற பாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸை இந்த இடத்துல வச்சு மூட்டிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். திருப்பி வச்சு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். நம்மளோட லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த பீஸை அப்படியே திருப்பி வச்சு ராங் சைடில் வந்து இந்த மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி முன்னாடி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த இடத்துல எக்ஸஸ் சர்க்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடிபாகத்தில் நம்ம கர்வ் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கர்வை வச்சுக்கலாம். வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரைஞ்சி எடுத்து அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட இன்னொரு பாகம், நம்மளோட இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். மேலே இருந்து 3½ மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 3½ அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு கீழ் வச்சு கோடு போட்டுக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உள் பாக்கெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே அடியில் ஸ்டிச்சஸ் போடுறப்போ நம்ம பேக்கெட் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை மடக்கிடலாம். மடக்கி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட உள் பேக்கெட்டை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கு அடியிலையும் இன்னொரு பேக்கெட் நம்ம கிடைச்சிடும். ஓகேவா, ரைட். இப்போது தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, முடிச்சிட்டோன்னே அதோட கீழ்பாகத்தில் ராங் சைடில் போய்
ஒரு தையல் மடிச்சடிச்சு ஒரு தையல் போட்டுடலாம் இங்கிருந்து இங்க வரைக்கும். இப்போ நம்மளோட 2 பாகமே ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஜிப் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாகத்துல இதோட அடிபாகத்தை, ஜிப் வச்சதோட அடிபாகத்தை திருப்பி வச்சு இந்த ஜிப் வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு சென்டர் பார்ட்ல பிடிச்சிட்டு அதில் அக்கறை விடாம பின் பண்ணி வச்சிடலாம். பின் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஏற்கனவே இந்த பாட்டில் நம்ம கர்வ் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வளைவு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வளைவாக கொடுத்து இங்கே தைச்சி இது வழியாக இங்கே வந்து இது வழியாக வெளியே வந்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு கர்வ் நல்லா வரும்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக தைக்கலாம். இல்லை கர்வ் வர்றது கொஞ்சம் சிரமந்தான்னா அங்கங்கே பின் பண்ணி வச்சுக்கலாம். நகர விடாமல் பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைச்சி எடுத்துக்கலாம். எஸ், இப்போ இங்கிருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். உள்ள ஜிப்பு ரன்னர்லாம் வர்றப்போ கவனமா எடுத்து விட்டு தைச்சிக்கலாம். கர்வ்ல கொஞ்சம் பொறுமையா திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற பாகங்கள் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஓசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்ப ஒரு செகண்ட் ஸ்டிச் சொன்னேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது போஸ் ஃபுல்லுமே சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பினோம்னாக்கா நம்ம போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இந்த கேப் இருக்கு இல்லையா, கேப் வெளியில் வந்துடலாம். இப்போது இந்த பாட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் இந்த ஜிப்பு போகுது இல்லையா, ஜிப்புக்கு அடுத்தாப்பில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருலாம். அதே இடத்த திருப்பி பிடிச்சி ஓசை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே தையல் போட்டு இங்கே தையல் போட்டு இது வழியாக வெளியேறும். ஓகேவா?
இந்த இடத்துல முடிச்சுட்டு இதே இடத்துல வந்து திரும்பவும் அதை ஒட்டியே இங்கிருந்து ஒரு தையல் போட்டு இது வழியாக வெளியில் வந்துடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, நம்மளோட போஸ் ரெடி. இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சிடலாம், ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிடலாம். பட்டன்ல 2 சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் ஒன்றும் பெரிய சைஸ் ஒன்றும். நாம் இங்கே பெரிய சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் மேக்னெட் பட்டன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் மேக்னெட் பட்டன் வைக்கிறப்போ இங்கே நம்ம திக்னஸ் கம்மி இல்லையா, ஸோ மேக்னெட் பட்டன் யூஸ் பண்ணோம்னாக்கா அது கழண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெஸ் பட்டனே போதும். ப்ரெஸ் பட்டனில் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கலாம், சின்ன சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ரைட். இங்கேயும் இந்த இடத்துலையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்மளோட போஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்காவான ஒரு போஸ் ரெடி. ஒரு பேக்கெட், 2 பேக்கெட், 3 பேக்கெட், 4 பேக்கெட், 5 பேக்கெட், 5 பேக்கெட்டில் உள்ள ஒரு போஸ் ரொம்பவே அழகாக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே சின்னதாக நம்ம ஸ்டோனருக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அழகாக இருக்கும். எஸ், இந்த இடத்துல ஒரு சின்னதாக போல் மாதிரி வச்சிடலாம். எஸ், நம்மளோட போஸ் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.